இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சேலைக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சமாக இந்த ஜரிகை கைக்கு மட்டும் வந்திருக்கு. இதை நாம் எப்படி ப்ளவுஸை இன்னும் அழகு கூட்டலாம்ங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு தேவையான நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச்சில் துணி எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வச்சு நம்ம ஒரு அழகான டிசைன் பண்ணலாம். இப்போ ஆம்ஹோல் கிட்ட நாம் அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் இப்படி இந்த துணியை நீங்கள் கிராஸாக போடுங்க. இப்போ இந்த அளவு, அதாவது இந்த ஆம்ஹோல்லேருந்து இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டில் இந்த பெண்டை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல்லேருந்து ஒரு 4 இன்ச் எடுக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு இங்கே அடையாளம் போடுறேன். அதையே நம்ம அந்த 4 இன்ச்சையே எல்லா இடத்துக்கும் கொண்டு வரோம். ஏன்னா வந்து நமக்கு அவ்வளவு தான் இங்கே துணி இருக்குது. இன்னமுமே உங்களுக்கு அதிகமாக துணி இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு 5 இன்ச்சாக கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த டிசைனுக்கு நமக்கு 4 இன்ச்சு போதும். நமக்கு அது வந்து ஒரே அளவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை மட்டும் இந்த ஆம்ஹோலோட வட்டத்தையும் கட் பண்ணுறோம். ஆம்ஹோலோட நமக்கு அந்த அடையாளம் தெரியுது இல்லைங்களா? அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 இன்ச்சு நம்ம போட்ட அந்த அடையாளத்தையும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு பக்கத்துக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்துக்கும் எடுத்துக்கலாம். இந்த கழுத்தையும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கொஞ்சமாக துணி வந்து ரொம்பவுமே புடவையிலேருந்து எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் மீடியமாக எடுத்து பண்ணுறோம். நம்ம நிறைய எடுத்துட்டோம்னாலும் புடவைக்கு நமக்கு ப்ளீட் வராது இல்லைங்களா? முன்னாடி நம்ம அந்த சுங்கு வைக்கும் பொழுது ரொம்பவே குறைவாயிட்டால் அது நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம ஒரு தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கிறோம். இப்போ அதையே நீங்கள் இன்னொரு பக்கத்துக்கு மெஷர் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு 2 துணியாக மடித்து போட்டு எடுக்கணும்னாலும் அப்படியே எடுத்துக்கலாம். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்து அதே மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கத்துக்கும் தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதாவது இந்த ஆம்ஹோலோட வளைவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே துணி கம்மியாக இருந்தால் நீங்கள் 3 இன்ச் கூட அந்த வளைவை எடுத்துக்கலாம். ஆனால் ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸோட மேல் பாகம். இந்த மாதிரி கிளாத்துலலாம் நமக்கு வந்து அவ்வளோ மேல் பாகம் எது உள் பாகம் எது அது மாதிரி கண்டுபிடிக்க முடியல. நம்ம மடித்து நம்ம வெட்டுற அந்த இது வச்சே நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த பக்கம் நம்ம இதை போட்டோம் இல்லையா? இதை ஒரு பக்கம் நீங்கள் இப்படி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை தைக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தைச்சிக்கலாம். இப்போ இந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் இங்கே எத்தனை இன்ச்சில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே எத்தனை இன்ச்சில் இங்கே முடிங்க. அந்த வட்டத்தை பார்த்து போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ இந்த கழுத்து அப்படின்னு இல்லை, வட்டக்கழுத்துன்னு இல்லை, நீங்கள் இதுலேயே வந்து நமக்கு இந்த மாதிரி வீ நெக் மாதிரி வருது இல்லைங்களா? அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லித்தரது வந்து நம்ம இந்த கேன்வாஸ்லாம் வச்சு பண்ணாமல் ரொம்பவே எளிய முறையில் பண்ணுற மாதிரி தான் சொல்லித்தரேன். கேன்வாஸ்லாம் வச்சு பண்ணி உங்களுக்கு அயன் பண்ணி பண்ணுறதையும் நான் பண்ணுவேன். இருந்தாலும் ரொம்ப நமக்கு வந்து நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப எளிதாக எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் வச்சுட்டோம் இல்லைங்களா? நமக்கு இந்த ஆம்ஹோலோட இதுக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மேலேயே இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு எந்த ஜரிகை கிடைக்குதோ அந்த ஜரிகையாவது யூஸ் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு தேவையான இந்த கிளாத்லேயே உங்களுக்கு மெட்டீரியல் இருந்ததுன்னா அதில் நீங்கள் டோரி செஞ்சுட்டு கூட இந்த வட்டத்துங்களெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்த அந்த கோடு வந்து நம்ம ஷார்ப்பாக இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கோம். அதையும் தாண்டி கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதை அழகாக அந்த ஆம் ஹோலில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும் பொழுது இந்த ஓரம் மட்டும் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நெக்கோட போர்ஷன் வருது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அந்த இடம் வந்து நம்ம லைனிங் கிளாத் வைக்கும்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் இப்படி மடித்து வச்சு தைங்க. இப்போ அப்படி உங்களுக்கு மடிக்க வேண்டாம்னா நீங்கள் அப்படியே வச்சு தைச்சாலும் இது மேலே நம்ம லேஸ் தான் வைக்க போகிறோம். உங்களுக்கு கிளாத்தை பொறுத்தது. இது வந்து ரொம்ப இழையாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் அப்படி மடித்து வச்சு தைச்சிட்றேன். அதாவது கழுத்தோட போர்ஷனுக்கு தவிர கழுத்தோட போர்ஷனில் நம்ம வைக்க அந்த மாதிரி மடிப்பு வேண்டாம். ஏன்னா அந்த இடம்லாம் நம்ம சரியாக தான் எடுத்திருக்கோம். அதுக்கு கீழே வர இடம்தான். இப்போ இதை வச்ச மாதிரியே நம்ம இந்த பக்கமும் அதே அந்த துணியை வச்சு தைச்சிடலாம். நிறைய தோழிகள் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய கஸ்டமருங்களுக்கு தைக்கும் பொழுது கேன்வாஸ் வைக்கிறது அந்த ப்ளவுஸே வந்து ரொம்ப தடிமனாக ஆகிடுது, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய அந்த கேன்வாஸ் வந்து துவைச்சி அது மடங்கிற வரைக்குமே ரொம்ப முடமுடன் இருக்குது, நம்ம அயன் பண்ணுறதால அது ரொம்ப முடமுடன் ஆகிடுது அப்படின்னு எல்லாம் அதை பற்றி நெருங்கின தோழிகள் நிறைய சொல்லுவாங்க. அதனால் அதுக்கப்புறமா தான் நான் வந்து கேன்வாஸ் வைக்காமல் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சு அதையே தான் நான் ரொம்ப பேருக்கு தைச்சிருக்கேன். அது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஏன் நம்ம வெட்டின அளவை விட வெளியே வருதுன்னா, இந்த இடமெல்லாம் வந்து கிராஸு. அதனால் நம்ம வைக்கும் பொழுது நம்மள அறியாமல் அந்த பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இப்படித்தான் வர செய்யும். அதனால் நீங்கள் அது நம்ம வெட்டினதை விட பெருசாக வருதே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்து அப்படியே வச்சு இது மேலே ஸ்டிச் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி இழையாக வர்ற துணியாக இருந்ததுன்னா எடுத்தீங்கன்னா உடனே முடிக்கிற மாதிரி நேரத்தில் இதை எடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு இந்த கிளாத் வந்து ரொம்ப நேரம் இப்படி அப்படிமா இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் வெட்டின அளவில் இருந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடும். ஏன்னா இந்த இழைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து கட் பண்ணி எடுக்க இன்னும் அளவு வந்து நீங்கள் எடுத்த அளவை விட குறைஞ்சிரும். இப்போ அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு திருப்புறோம். எப்பவும் போல் இந்த வளைவுகளில் மட்டும் லேசான சிசர் கட் போட்டுட்டு அப்படியே நம்ம இதை திருப்பி மடித்து தைச்சிடலாம்.
ஃபைனலாக நம்ம கழுத்தை சுற்றியும் கொடுத்துருவோம் இந்த லேஸை. முன் கழுத்துக்கும் சேர்த்து நான் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கழுத்து பாருங்கள், நம்ம வெறுமனே ரொம்ப பிளெயினாக இருந்த ஒரு ப்ளவுஸோட நெக்கை இந்த மாதிரி நம்ம மாற்றியிருக்கோம். வெறுமனே அதில் இருந்த பிளெயின் கிளாத்து வெறும் இந்த ரெட்டு மட்டுமே. இப்போ நம்ம இதை அழகு கூட்டியிருக்கிறதால ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு அந்த சேலையை உடுத்தும் பொழுது அதனுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.